வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செம்பருத்தி பெண்ணொருத்தி கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்புங்கிற ஆப்ஷன் வரும். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். விபுவை அறிமுகப்படுத்தும் விழா. அந்த காரணத்துக்காகவே அவளும் சந்தோஷமாகவே ஒத்துக்கொண்டதுதான். ஆனால் விழா நாள் நெருங்க நெருங்க அந்த விழாவின் ஒரு முக்கியமான பகுதி சுசிதாவை வெகுவாக உறுத்தியது. அதுதான் அன்றைய விருந்து. அதை எப்படி தவிர்ப்பது? அதுவும் விழாவின் கதாநாயகி நிலையில் இருந்து கொண்டு ஏதேதோ வழிகளை யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு அன்று நகைக்கடையில் இருந்து திரும்பி வரும்போது அவனுடைய ஒன்றுவிட்ட அத்தை பங்கஜத்தை பற்றி நிகிலன் சொல்லவும் ஒரு ஐடியா கிடைத்தது. அதை வலுப்படுத்துவது போல விழாவின் முதல் பகுதியாக விபு சுசிதாவை அறிமுகப்படுத்திய போது யாருமே அதை வேண்டாத வெறுப்புக்குரிய பொது செய்தியாக எதிர்கொண்டதாக தெரியவில்லை. எனவே மீனலோசனி உள்ளூர கலங்கி கொண்டிருந்தது போல அதிர்ச்சி, ஆத்திரம், எதிர்ப்பு போன்ற எந்த எதிர்மறை உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகளையும் காட்டாமல் தாய் மகன் இருவரும் பார்வைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பதில் மட்டுமே வந்திருந்தோரின் கவனம் செலுத்தப்படுவதாகவே தோன்றியது. அதுவும் எதிர்பார்த்த அளவு இருக்கிறதா என்று ஒத்து நோக்குவது போலத்தான். தோற்றத்தை பொறுத்தவரையில் விபு சுசிதா இருவரிடமும் குறை காண முடியாது போகவே விரைவிலேயே எல்லாம் சரியாகி போயிற்று. ஒரு சில எதிர்ப்புகளும் ஏளனங்களும் பெருவாரியான ஒப்புதல் ஒடுங்கிவிட இளவட்டங்களின் கேலி கிண்டல்களில் விழா நல்லபடியாகவே தொடரலாயிற்று. இதன் முக்கிய காரணம் பங்கஜத்தின் விஷமற்ற விஷய பரப்பல் என்று சுசிதாவுக்கு நன்றாகவே புரிந்தது. எனவே விருந்து தொடங்கியதும் விபு அவனுடைய அத்தை மக்களுடன் அமர்ந்து ஜாலியாக சாப்பிடுவதை பார்த்துவிட்டு சுசிதா பங்கஜத்தை நாடி சென்றாள். முன் கொசுவத்தை ஒரு விதமாக பிடித்தபடி பங்கஜத்தை அணுகியவள் ஹலோ ஆன்டி என்று முறுவலித்தாள். தொடர்ந்து அவருக்கு அத்தை என்றால் எனக்கு பெரியம்மா. இவ்வளவு சின்ன வயது என்றால் கட்டாயம் நீங்கள் எனக்கு சித்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று இளமை ததும்பும் தாயின் முகத்திடம் மனதுள் மன்னிப்பை வேண்டியபடி கூசாமல் ஐஸ் வைக்கவும் அந்த அம்மாளுக்கு வாயெல்லாம் பல்லாகி போனது. சுசிதாவை மகிழ்ச்சியோடு நோக்கி, நீதான் ரதியாகவே இருக்கிறாய், ஆனால் ஏன் சேலையை ஒரு மாதிரியாக பிடித்திருக்கிறாய் என்று விவரம் கேட்டாள். அதற்காகவே காத்திருந்தவளாயிற்றே. உடனே விவரம் தெரிவித்தாள். விபு எப்படியோ இழுத்து பிடித்து விளையாடினானா, கொசுவம் இறங்கி தப்பாகிவிட்டது. அதை சீர்படுத்தி கொண்டு வரலாம் என்றுதான் அறைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். ஓஹோ என்ற தலையை ஆட்டிய பங்கஜம், ஆனால் சாப்பாடு வைத்து கொண்டிருக்கிறார்களே. சுசிமா, சரி, சீக்கிரமாக போய் சேலையை சரியாக கட்டி கொண்டு வந்துவிடு, என் பக்கத்தில் இடம் போட்டு என்றவளை சுசிதா இடையிட்டு தடுத்தாள். இடமெல்லாம் போட்டு பெரிதுபடுத்த வேண்டாம் சித்தி, பின்னெல்லாம் எடுத்து சரி பண்ண வேண்டும். அதுவரை உணவு காயும். சேலையை சரி பண்ணி கொண்டு வந்ததும் சத்தம் இல்லாமல் அப்படியே ஓரமாக ஏதாவது ஒரு இடத்தில் உட்கார்ந்து நானே பார்த்து கொள்கிறேனே, வரட்டுமா என்று முறுவலித்துவிட்டு உள்ளே போனாள் சுசிதா. அறைக்குள்ளே செல்லும் முன் திரும்பி பார்த்தவளுக்கு பங்கஜம் மற்றொரு பெண்மணியிடம் பேசுவதை காணவும் திருப்தியாக இருந்தது. இனி அவள் சாப்பிட்டாளா இல்லையா என்று கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கொண்டு யாரும் தேட மாட்டார்கள். இலகு நடையோடு அவர்களுக்கான அறையை அடைந்து அங்கே ஏற்கனவே கொண்டு வந்து வைத்திருந்த சாண்ட்விச் பொட்டலத்தை திறந்தவள் கையை உதறிக்கொண்டு அப்படியே அதை தூக்கி போட்டாள். பொட்டலம் முழுவதும் ஒரே சிவப்பெரும்பு கூட்டம். சற்று நேரம் ஏமாற்றத்துடன் பார்த்திருந்தவள் நுனி விரல்களால் பொட்டலத்தை எடுத்து சென்று குப்பை கூடையுள் போட்டாள். இன்று எறும்புகளுக்கு விருந்து, அவளுக்கு பட்டினியா? பாட்டிலில் வைத்திருந்த தண்ணீரை வயிறு நிறைய குடித்துவிட்டு பந்தி முடியும் நேரம் வரை தனியே உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு அந்த தனிமை தேவையாகவும் இருந்தது.
என்னதான் மனதை நன்கு திடப்படுத்தி கொண்டதாக எண்ணியிருந்தாலும் அந்த நேரத்தில் அவளுக்கு தவிப்பாகத்தான் இருந்தது. பார்த்தோரெல்லாம் பொருத்தமான ஜோடி என்றும் இருவருக்கும் ஏற்ற பிள்ளை என்றும் சொல்ல சொல்ல இது மெய்யாக இருக்கவில்லையே என்று கட்டுப்பாட்டை மீறி சுசிதாவுக்குள் ஏக்கம் தோன்றவே செய்தது. உருவத்தில் பொருத்தமான கணவனாக உரிமையோடு நெருங்கி நின்றவன் அன்பு கணவன் அல்ல. அப்படியாகவும் முடியாது என்ற உண்மை ஒரு ஆழமான வெட்டு காயம் போல அவள் நெஞ்சுக்குள் வலித்தது. மீண்டும் விழா நடக்கும் ஹாலுக்குள் சுசிதா சென்றபோது விருந்தினர் எல்லோரும் விடை பெறத் தொடங்கி இருந்தனர். அப்போதும் கையில் பாதாம் ஸ்வீட்டை வைத்து சுவைத்து கொண்டிருந்த விபுவை சுசிதாவிடம் கூட்டி வந்து, ஒரே ஸ்வீட்டாக தின்னுகிறான் அத்தை, போதும், ரொம்ப குண்டாகி விடுவாய் என்றால் கேட்க மாட்டேன் என்கிறான். இவன் கேட்கிறான் என்று தினு வேறு எடுத்து வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்று புகார் சொன்னாள் தீபா. இவள் கொடுத்த கட்லெட்டை சாப்பிடாமல் எங்கிட்டே வாங்கினான் என்று தீப்புக்கு பொறாமையத்தை, அதனால் தான் உங்களிடம் கோள் சொல்கிறாள் என்று தன் பங்குக்கு தினு புகார் சொல்ல அவர்களிடையே சமாதானம் செய்வதில் ஈடுபட்டாள் சுசிதா. ஏதோ ஒரு நாள் இனிப்பை சாப்பிடுவதால் குண்டாகி விடமாட்டார்கள் தீப்பு செல்லம். சின்ன பிள்ளைகளுக்கு காரத்தை விட இனிப்புதானே பிடிக்கும். அதனால் விபுவுக்கு நீயும் ஒரு இனிப்பையே எடுத்து கொடுத்து விடு என்று தீர்வு சொன்னாள். ஆஹா என்று ஓடிப்போய் ஒரு பெரிய சாக்லேட் பாரை எடுத்து வந்து விபுவிடம் அவள் கொடுக்கவும் மீதி இருந்த பாதாம் இனிப்பை ஒரே வாயாய் விழுங்கிவிட்டு சாக்கி சாக்கி என்று சந்தோஷமாக சாக்லேட்டை தின்பதில் ஈடுபட்டான் விபு. பொதுவாக விபுவுக்கு சாக்லேட் கொடுக்க சுசிதாவுக்கு அவ்வளவாக பிடிக்காதுதான். ஆனால் தீபாவின் திருப்திக்காக பேசாமல் இருந்து விட்டாள். அத்தோடு ஒரு நாள் உண்பதில் பெரிதாக என்ன கெட்டுவிடப் போகிறது என்ற எண்ணமும் கூட. ஆனால் எதிலும் பட்டறிவுதானே சிறந்தது. மீனலோசனையை பொறுத்தவரையில் அன்றைய விழா அவள் எதிர்பார்த்திராத அளவுக்கு பெரிய வெற்றிதான். அவள் உள்ளூர கலங்கியது போல அருவருப்பு, ஏளனம், எகத்தாளம், கிண்டல், குத்தல் என்று எதையும் குடும்பத்தினர் யாரும் பெரிதாக சந்திக்க நேராததே வெற்றிதானே. பொதுவாக யார் வம்புக்கும் போகாத குடும்பம் என்பதோடு உண்மையான கஷ்டத்தில் கை கொடுக்கிறவர்கள் என்ற நல்ல பெயரும் அவர்களுக்கு ஏற்கனவே உண்டு. கூடவே மகள் ரஞ்சனையுடைய குடும்பம் கலைந்தது குறித்து பலருக்கு பரிதாபம் இருந்ததும் அவள் அறிந்ததே. ஆனாலும் வம்பு பேசுவதற்காகவே அலைகிற சில தவிர்க்க முடியாதவர்களை பற்றி அவளுக்கு கவலை இருந்தது. நாகரீகம் கருதி நேரடியாக பேசாத போதும் ஜாடையாக பேசுவார்களோ, அவர்களுக்குள் குசுகுசுவென்றும் மேடை ரகசியமாகவும் பேசி மனதை நோகடிப்பார்களோ என்றெல்லாம் அவளுக்கு உள்ளூர கலக்கம்தான். ஆனால் பெரும்பான்மையான நல்ல உச்சம் சுற்றத்துக்காகத்தான் இந்த விழாவை அவள் ஏற்று நடத்தியதே. கூடவே பல மோசமான நிகழ்வுகளுக்கு மனதை திடப்படுத்தி வைத்தும் இருந்தாள். ஆனால் பங்கஜம் போன்ற பல நல்லவர்களின் உதவியால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பெரும்பாலும் தவிர்க்கப்பட்டு விடவே அவளுக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. சுசிதாவின் அமைதியான எழிலும் விபுவின் துருதுருப்பும் வம்பர்களையும் வாயடைக்க வைத்துவிட விழாவை வெற்றி என்றே சொல்லிவிடலாம் தான். ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாத போதும் அதற்காகவே கவனித்து பார்த்து கொண்டிருந்ததால் மருமகள் விழா விருந்தில் ஒரு பருக்கை கூட வாயில் போடவில்லை என்பதை மீனலோசனி அறிந்தே இருந்தாள். அவளுக்காகவும் அவள் பெற்ற பிள்ளைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கும் விழா, இதில் கூட சாப்பிடக்கூடாது என்று இப்படி என்ன மூட பிடிவாதம்? அது மட்டுமின்றி மனைவியின் இந்த நடத்தை பாதித்ததாலோ என்னவோ நிகிலனும் வெறும் தயிர் சாதத்தை மட்டுமே சாப்பிட்டு உணவை முடித்து கொண்டதையும் தாயார் பார்த்திருந்தாள். ரொம்பவும் யோசித்து அவனுக்கு பிடித்தமான உணவு வகைகள் அத்தனையையும் விருந்து ஐட்டங்களில் சேர்க்குமாறு அவள் சொல்லி இருக்க அவற்றில் ஒன்றையும் மகன் ருசி கூட பார்க்கவில்லை எனும்போது மீனலோசனைக்கு ஆத்திரம் வராதா என்ன? மருமகளிடம் போய் என்ன இது என்று கேட்டு விடலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் மூடிய கதவு, அதன் பின்னே பெரிதாக ஒன்றும் இல்லாவிட்டால் நல்லதுதான். ஒருவேளை இதைவிட பயங்கரமாக புலி, சிங்கம்
பூதம் பிசாசாக ஏதேனும் இருந்துவிட்டால்? கேட்க துடித்த நாவை அடக்கிக் கொண்டு மகனுக்கும் மருமகளுக்கும் இடையில் எல்லாம் நன்றாகி விட வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள் மீனலோசனி. தீபாவையும் தினுவையும் மகள் வீட்டில் விட்டுவிட்டு வீட்டுக்கு சென்று உறங்கப் போவதாக சுந்தரம் முதலிலேயே கிளம்பிவிட்டார். விருந்து நடந்த ஹோட்டலில் எடுத்திருந்த அறையை காலி செய்து கொண்டு மற்றவர்கள் வீடு திரும்பினார்கள். முகம் சுளித்திருந்த மகனை தூக்கி வந்து அறைக்குள் விட முயன்றால் இறங்க மறுத்து தந்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டு விபு சிணுங்கினான். பசி களைப்புடன் இழப்பின் ஏக்கமும் சேர்ந்து வாட்ட, என்னடா ஒரே ஒட்டல் என்று அதட்டியவாறு மகனை பிடித்து வேகமாக இழுத்தாள் சுசிதா. எதிர்பாராமல் சுசிதா அவனை இழுத்த வேகத்தில் விபுவின் பிடி இறுக்கமாக இருக்கவே இலகுவாக நின்ற நிகிலனும் தடுமாற மூவருமாக கீழே சரியலாயினர். மகனோடு சமாளித்து நின்றதோடு மனைவியையும் விழுந்து விடாமல் தாங்கி பிடித்து நிறுத்தினான் நிகிலன். ஆனால் சட்டென அவனது பிடியில் இருந்து உதறி விடுவித்துக் கொண்டு, ஏன் இவ்வளவு நேரம் ஒட்டி உரசி கொண்டு நின்றது போதாது? முதலில் இங்கிருந்து வெளியே போங்கள் என்று சீறினாள் சுசிதா. சற்று திகைத்து, விபுவை போலவே நீயும் களைத்து போயிருக்கிறாய் என்று நினைக்கிறேன். ஆனால் என் மீதுள்ள கோபத்தை குழந்தையிடம் காட்டாதே என்று தாயின் சீரலில் மிரண்டு விழித்த மகனை கட்டிலில் இறக்கிவிட்ட நிகிலன் அறையை விட்டு வேகமாக வெளியேறினான். மகனின் மிரண்ட தோற்றம் மனத்தை சுட, சாரிடா கண்ணா என்று ஓடிப்போய் அவனை அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டாள் சுசிதா. சற்று நேரம் தாயின் அணைப்பில் சுருண்டு கிடந்த விபு திடுமென, அம்மா விப்பு ஆ என்று மீண்டும் சிணுங்கத் தொடங்கினான். கண்ணீர் நின்று லேசாக கண் சொக்கத் தொடங்கி இருந்த சுசிதா சட்டென விழித்து, என்னடா கண்ணா, எங்கே வலிக்கிறது என்று மகனிடம் பரிவாக கேட்டாள். விபு வயிற்றை காட்டவும் கொஞ்சம் தண்ணீரை குடிக்க வைத்து பிள்ளையின் வயிற்றை மெல்ல வருடி விடலானாள். மேலும் சிறிது நேரம் லேசாக அனத்திய விபு அதன் பின் வயிற்றை பிடித்து கொண்டு என்று அழத் தொடங்கினான். அதுவும் கொஞ்ச நேரம்தான், அப்புறம் வாந்தி எடுக்கலானான். பொதுவாக மகனுக்கு அதிக மருந்து கொடுக்க சுசிதாவுக்கு பிடிப்பதில்லை என்றாலும் அவசரத்துக்கு என்று அஜீரணம், காய்ச்சல் முதலானவற்றுக்காக சில மருந்துகள் வாங்கி வைத்திருந்தாள். இன்று கண்டபடி உண்டதால் இருக்கும் என்று எண்ணி அஜீரண மருந்தை ஒரு டோஸ் கொடுத்தால் அதற்கு பலன் இருப்பதாகவே தெரியவில்லை. மேலும் இருதரம் வாந்தி எடுத்த பிள்ளைக்கு உடம்பில் சூடு ஏறலாயிற்று. அப்போதும் கூட சுசிதா ரொம்ப பெரிதாக பயந்து விடவில்லை. விடிந்ததும் விபுவை மருத்துவரிடம் கூட்டி செல்ல வேண்டும் என்று எண்ணியபடி மகனை அடிக்கடி பார்த்தவாறு அவசரமாக எல்லாவற்றையும் சுத்தம் செய்துவிட்டு வந்தால் என்ற அனத்தல் தவிர விபுவிடம் அசைவே இல்லை. இவ்வளவு வாந்திக்கு அவனுக்கு தண்ணீர் கொடுப்பது நல்லது என்று மகனை மெல்ல எழுப்பினாள். தாயின் குரலில் விழித்த பிள்ளையின் கண்கள் மேலே சொருகியதை பார்த்ததுதான் அவளுக்கு தெரியும். அடுத்த வினாடி நிகிலனை எழுப்பிக் கொண்டிருந்தாள் அவள். நிகிலன், நிகிலன். நிகிலனும் ஆழ்ந்து தூங்கவில்லையா அல்லது எழுப்பினால் சட்டென்று எழுந்து விடுகிற வழக்கமா அவள் அறியாள். ஆனால் சுசிதாவின் ஒரு உலுக்கலிலேயே அவன் விழித்து எழுந்தும் விட்டான். என்ன என்று கேட்டவாறே கை கொடுத்து அவளை எழுப்பி விட்டவன் மூச்சு வாங்க, விபு விபு என்று அவள் கதறவும் சட்டென திரும்பி அடுத்த அறைக்கு விரைந்தான். அதற்கு மேல் என்ன நடந்தது என்பதெல்லாம் சுசிதாவுக்கு தெளிவற்ற குழப்பமே. அவளுக்கு தெளிவு வந்தபோது பொழுது விடிந்து வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது. விபுவுக்கு ட்ரிப்ஸ் இறங்கிக் கொண்டிருந்தது. தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டு உறங்கும் சுந்தரம் தவிர குடும்பத்தின் மற்ற மூவரும் மருத்துவமனை அறையில் இருந்தார்கள். காரில் ஓட்டியவாறே நிகிலன் தந்த செல்போனில் மகன் பற்றிய விவரங்களை மருத்துவரிடம் சொன்னது அவளுக்கு அரைகுறையாக நினைவிருந்தது. அந்த பின் இரவிலும் சுறுசுறுப்பாக இயங்கிய மருத்துவமனை பணியாளர்கள் அவர்களது வரவுக்கு தயாராக இருந்ததும், விபுவின் நிலைமை பற்றி நீங்கள் தெளிவாக சொன்னதால்தான் உடனே சிகிச்சையை தொடங்க நாங்கள் தயாராக இருக்க முடிந்தது என்று மருத்துவர் சொன்னபோது சுசிதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொன்னாள்? இப்போது எண்ணி பார்த்தால் ஒன்றுமே நினைவு வராத போது
எப்படி சரியாக சொல்லியிருப்பாள்? அருகில் நின்றவனை விழி உயர்த்தி பார்த்தபோது, ரொம்ப தெளிவாகத்தான் சொன்னாய் என்றான் அவன். என்னென்ன, எப்போது சாப்பிட்டான், எப்போதிலிருந்து என்ன செய்கிறது என்ற எல்லாமே நீ சொல்லும்போதுதான் நானே தெரிந்து கொண்டேன். உடனே சிகிச்சையை தொடங்கியதால் குழந்தைக்கு பெரிய ஆபத்தின்றி மீட்க முடிந்தது. நாங்களே ஆராய்ந்து கண்டுபிடிப்பதில் பொன்னான எத்தனை நிமிஷங்கள் வீணாகப் போயிருக்குமோ. நல்ல காலம். அதெல்லாம் இல்லாமல் உடனே செயல்பட முடிந்தது. எதற்கும் நாளை முழுவதும் ட்ரிப்ஸ் இறங்கட்டும், சரியாகிவிடும். ஊரில் கொஞ்சம் இது போல வாந்தி வயிற்று வலியோடு காய்ச்சல் ஒன்று சுற்றி கொண்டிருக்கிறது. பையன் இனிப்பை வேறு நிறைய திணிக்கவும் சட்டென்று பற்றி கொண்டு விட்டது. ஆனால் ஆரோக்கியமான குழந்தை என்பதால் சீக்கிரமாக குணமாகிவிடும் என்றார் மருத்துவர். வெளியே எதையும் வாங்கி கொடுப்பதே இல்லையே டாக்டர், எப்படி வர முடியும் என்ற கவலையும் குழப்பமாமாக கேட்டாள் சுசிதா. அதெல்லாம் ஒரேடியாக சொல்ல முடியாது மிஸ்ஸஸ் நிகிலன். நோய் கிருமிகள் காற்றிலேயே பரவும். சமீபத்தில் எங்காவது வெளியே கூட்டி போயிருப்பீர்கள். நோய் கண்டு முழுதாக குணமாகி இராத யாராவது அருகில் வந்திருப்பார்கள். அப்படி கூட வரலாமே. அதற்காக குழந்தையை வெளியே கூட்டி போவதையே நிறுத்தி விடாதீர்கள். எப்போதும் ஒரு கவனம் இருக்கட்டும், அவ்வளவுதான். வரட்டுமா? மனைவியையும் பார்த்து கொள்ளுங்கள் நிகில், ரொம்பவும் பயந்து போயிருக்கிறார்கள் என்று முறுவலித்து விட்டு மருத்துவர் கிளம்பி சென்றார். விபுவுக்காகவே இரவில் வந்திருப்பார் போலும். அவர் சொன்னது போல அவளுக்கு பயம்தான். ஆனாலும் டாக்டர் ஏன் இப்படி சொல்கிறார் என்று யோசித்த போது கணவன் அருகே மிக நெருங்கி நிற்பது போல அவளுக்கு தோன்றியது. தைரியத்துக்காக அவனை ஒட்டி கொண்டு நிற்பதாக எண்ணிவிட்டாரா? மெய்யாகவே அப்படித்தான் இருக்குமோ என்ற எண்ணம் தோன்றவும் சட்டென விலகி நின்றாள் அவள். இங்கிருந்து இருந்திருந்து அவனை சார்ந்து நின்றா அவள் திடமடைவது? நான் அம்மாவை வீட்டில் விட்டுவிட்டு உடனே வருகிறேன். அம்மா, நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு அப்புறமாக வரலாம். நேற்று வேலைக்கு பிறகு ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து விழித்தால் உங்கள் உடம்பு தாங்காது என்ற மகனின் கூற்றை ஏற்று பேரனை ஒரு தரம் அருகில் சென்று பார்த்துவிட்டு மீனலோசனி வீட்டுக்கு கிளம்பினாள். தாயின் சோர்வுதானே தெரிகிறது என்று குறையாக நினைத்துவிட்டு தன்னைத்தானே கண்டித்து கொண்டாள் சுசிதா. மீனலோசனி ஒரு தலைமுறை மூத்தவள். ஓய்வு தேவையே. அத்தோடு சுசிதாவையும் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டிருந்தாலுமே மகனை விட்டு அவள் நகர்வாளா என்ன? நிகிலனும் மீனலோசனியும் அந்த பக்கம் செல்லும் முன் சுந்தரம் பேரனை பார்க்க வந்தார். இப்போதுதான் வடிவு சொன்னாள் அம்மா. நிக்கையிடம் செல்லில் கேட்டபோது இனி பயம் இல்லை என்றான். ஆனால் செல்லம் பாடிவிட்டானே என்று வருந்தியவர் சற்று நேரம் உட்கார்ந்திருந்து விட்டு போனார். நிகிலன் திரும்பி வந்தபோது கட்டிலின் அருகே ஒரு நாற்காலியில் அமர்ந்து மகனையே பார்த்து கொண்டிருந்தாள் சுசிதா. இன்னொரு நாற்காலியை ஓசையின்றி எடுத்து போட்டு நிகிலன் அமரவும் ரொம்ப நன்றி என்றாள் அவள். இவன் என் மகனும் தான் என்று மறந்து விட்டாயா என்று உள்ளூர எண்ணியபடி எதற்கு என்று கேட்டான் அவன். எல்லாவற்றுக்கும். இவனுக்கு கண்கள் எப்படியோ உயரே போகவும் ரொம்பவும் பயந்து போனேன். உங்களை எழுப்பியதும் உடனே வந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்ததற்கு. இனி பயம் இல்லை என்று சிஸ்டர் சொன்னார்கள். அப்பாடி என்றிருக்கிறது. விபு தவிர வேறு நினைவே இல்லை. பாவம் என்று தோன்ற இனி நன்றாகிவிடும் என்று மட்டும் சொன்னான் நிகிலன். அவனது பேச்சை கவனிக்க கூட இல்லாமல் இந்த ட்ரிப்ஸ் பாட்டில் முடிந்ததும் சொல்ல சொன்னார்கள். இன்னும் ஒன்று மெதுவே ஏற்ற வேண்டுமாம், அத்தோடு கிளம்பி விடலாமாம் என்று மேலும் மகன் பற்றி விவரம் தெரிவித்தாள் சுசிதா. நிகிலனின் மனம் முழுமையாக இளகி போயிற்று. இதற்கிடையே விபு கண் விழித்து பெற்றோரை பார்த்து முறுவலித்தான். எழுகிறேன் என்று கையில் ட்ரிப்ஸ் இறங்கிக் கொண்டிருந்ததை பிய்த்து போட போனான். வயிற்றில் ஆ என்று வலிக்காமல் இருப்பதற்காக என்று இருவருமாக புரிய வைத்த பின் அதை விட்டுவிட்டு ஏதோ சொல்லலானான் பிள்ளை. சிறுவர்களுக்கான அந்த மருத்துவமனையில் மருந்து விற்கும் இடத்தில் சில விளையாட்டு சாமான்களை பார்த்த நினைவில் நிகிலன் அங்கே சென்று சிலதை வாங்கி வரவும் அவைகளை வைத்து கொண்டு அவன் சந்தோஷமாக விளையாடலானான். நல்ல வேளை, உங்களுக்கு நினைவு வந்து இதையெல்லாம் வாங்கி வந்தீர்கள்.
இவனை எப்படி இந்த கட்டிலில், ஏன் இந்த அறைக்குள்ளேயே எப்படி பிடித்து வைப்பது என்று கவலையாக இருந்தது என்று சுசிதா தன் நிம்மதியை அவனிடம் உள்ள வழக்கமான ஒதுக்கத்தை விடுத்து தயக்கமின்றி வெளிப்படுத்தவும் நிகிலனுக்கும் ஆறுதலாக இருந்தது. இப்படியே எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை வந்தது. விபுவுக்கு இப்போது எதையும் உண்ண கொடுக்க வேண்டாம் என்று மருத்துவர் கூறியிருந்தார். உணவு ஆர்டர் கொடுத்தால் கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வர சொல்லி விபு காணாமல் சாப்பிடலாமா என்று நிகிலன் கேட்டான். சற்று யோசித்து, விபு பார்த்துவிட்டு கேட்டால் கஷ்டம், கொடுக்காவிட்டால் அழுவான். அதனால் கேன்டீனிலேயே ஒவ்வொருவராக போய் சாப்பிடலாம் என்றாள் சுசிதா. அதுவும் நல்ல யோசனையே என்று சாப்பிட போனான் நிகிலன். அப்படியே அவளது அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்து விடுப்பு சொல்லுமாறு அவள் கோர அதையும் செய்தான். ஆனால் அவன் உணவருந்திவிட்டு வந்து சுசிதாவை போக சொன்னால் கொஞ்சமும் பசி இல்லை என்றாள் அவள் மகனையே பார்த்தபடி. ஒரு கணம் யோசனையாக பார்த்த போதும் நிகிலன் அவளை வற்புறுத்தவில்லை. இரவு முழுவதும் மகனோடு பட்ட பாடாகவும் இருக்கலாமே. இரவெல்லாம் பட்ட உடல் வாதனையும் தூக்கமின்மையும் சேர விபு விரைவிலேயே மீண்டும் உறங்கிவிட்டான். கூடவே சுசிதாவும் சோர்வதை கவனித்து நிகிலன் கொண்டு வர சொன்ன பானத்தை அருந்துவதற்கும் அவள் மறுத்த போது கணவனுக்கு விஷயம் தெளிவாக புரிந்து போயிற்று. பாவி, இப்போதுமா என்று கொதிப்புடன் கூறியவனின் பார்வையை சந்திக்க மனமின்றி தலையை திருப்பிக் கொண்டாள் அவள். ஏன் இப்போது மட்டும்? அப்போது நடந்தது எதுவும் இல்லை என்று ஆகிவிடுமா என்று உள்ளம் சீறிய போதும் அவள் எதையும் வாய் விட்டு சொன்னாள் இல்லை. இப்போது பிள்ளை பிழைத்திருப்பதே அவனால் அல்லவா? நன்றிதான் நிறையவே. ஆனால் அதற்காக கொள்கையை கைவிட்டு விட முடியாது. அது வேறு விஷயம். சுசிதா பேசாதிருக்கவும் அவனும் பெரும் முயற்சி செய்து சினத்தை அடக்கி கொண்டு, பார் சுசி, இது பிடிவாதம் பிடிக்கும் நேரம் அல்ல. விபுவை பார்த்து கொள்வதற்கான சக்தி வேண்டாமா? அதற்காகவாவது எதையாவது சாப்பிடு. நான் தான் அதற்கான பணத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்கிறேனே, பிறகென்ன என்று முடிந்தவரை பொறுமையாக கேட்டான். எனக்கு பிடிக்கவில்லை என்றால் விட வேண்டியதுதானே. என்னத்தை விடுவது? ஒரு திக்கிறுக்குத்தனமாக உடம்பை கெடுத்துக் கொள்வாளாம். பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்றால் பைத்தியக்காரத்தனமாக தெரியவில்லை? இவ்வளவு பார்க்கிறவள் உன் பர்சையாவது எடுத்து வந்திருக்க வேண்டியதுதானே. அதை எங்கே வைத்திருக்கிறாய் என்றாவது சொல்லு, எடுத்து வந்து தொலைக்கிறேன் என்று பொறுமை இழந்து எரிந்து விழுந்தான் நிகிலன். நல்ல யோசனைதான். ஆனால் பர்ஸ் பற்றி சொல்ல சுசிக்கு விருப்பம் இல்லை. இது மாத கடைசி. அத்தோடு விழா தொடர்பாக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்ததில் அவசரத்துக்கு பஸ்ஸுக்கு பதிலாக ஆட்டோவில் வந்து அப்படி இப்படி என்று அவளுக்கும் கொஞ்சம் பணம் செலவாகிவிட்டிருந்தது. மீதியாக அவளது பர்சில் இருக்கும் மிக கொஞ்சமான பணம் பற்றி நிகிலனுக்கு தெரியவிட அவளுக்கு மனமில்லை. எனவே தேவையில்லை, அப்படி ஒரு நாள் பட்டினியில் நான் செத்தா போய்விடுவேன் என்றாள் அலட்சியம் போல காட்டி. ஆனால் ஏய் என்று எழுந்து விட்டான் அவன். மேலே என்ன நடந்திருக்குமோ அந்த தருணம் பார்த்து, தோ இந்த அறைதான், நாகு உள்ளே கொண்டு வந்து வைத்துவிட்டு போப்பா என்று மீனலோசனியின் குரல் கேட்டது. கதவை தட்டி கொண்டு மீனலோசனி உள்ளே வர அவள் பின்னோடு சாப்பாட்டு கூடை போல ஒன்றை தூக்கி கொண்டு டிரைவர் வந்தான். காட்டிய இடத்தில் கூடையை வைத்துவிட்டு விபுவிடம் சென்று அவனது நலம் பற்றி சுசியிடம் விசாரித்துவிட்டு டிரைவர் கிளம்பி சென்றான். என்னதம்மா, சாப்பாடா? நல்ல நேரத்தில் தான் கொண்டு வந்தீர்கள். உங்கள் அருமை மருமகளின் வயிற்றுக்குள் அதில் கொஞ்சத்தை ஏனும் திணிப்பதற்கு முடிந்த முயற்சி பண்ணுங்கள். எனக்கு அலுவலகத்தில் முக்கிய வேலை இருக்கிறது. நான் அங்கே பார்த்து கொள்கிறேன் என்று விட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினான். ஆனால் நேரே வெளியே செல்லாமல் விபுவுக்கு வைத்தியம் செய்த மருத்துவரை போய் பார்த்தான். முடிந்தவரை சீக்கிரமாகவே விபுவை வீட்டுக்கு அழைத்து போக ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அதன் பிறகே அங்கிருந்து கிளம்பினான் அவன். சும்மா என்றால் எப்படியோ, ஆனால் அப்போது நிகிலனின் கோபம் சுசியை மிகவும் பாதித்தது. முந்திய நாள் விழா அலுப்பு, வழக்கமான தூக்கம் கூட இல்லாத களைப்புடன் இதுவும் சேர்ந்து கொள்ள வாடிப்போனாள் அவள்.
மகனின் கோபம் புரிந்தாலும் பெற்ற பிள்ளைக்காக பயந்து கலங்கி பரிதவித்திருந்த மருமகளிடமே தாய் மனம் இறங்க, இன்னும் ஒன்றுமே சாப்பிடவில்லையா என்ற மீனலோசனி மெதுவாக கேட்டாள். சுசிதா பேசாமல் தலையசைத்தாள். பிள்ளையை பார்ப்பதற்கு தெம்புக்காக வேணும் என்று தொடங்கியவள், சாரிம்மா, வேண்டாம் ப்ளீஸ் என்ற மருமகளின் மெல்லிய வேண்டுதலுக்கிணங்கி வாயை மூடிக்கொண்டாள். பசி இருக்கத்தான் செய்யும், ஆனால் அயர்ந்து தளர்ந்து நிற்கும் இந்த நிலையிலும் என்ன உறுதி? கட்டிலும் மெத்தையும் ஒதுக்கி சுசிதா தரையில் படுப்பதும் இப்போது தெரிய வந்திருந்தது. எந்த சுகமும் வேண்டாம் என்று இந்த வயதில் சந்நியாசியாக இருக்கிறாளே. அத்தோடு இனிப்பு கொடுத்தது நாத்தனார் பிள்ளை என்று ஒரு வார்த்தை குற்றம் கூறாதது இன்னமும் பெரிதாக தோன்றியது. இந்த திவானில் படுத்து சற்று ஓய்வெடு, பேரனை நான் பார்த்து கொள்கிறேன். குனிந்து திரும்பி சுசிதாவின் அசைவுகளில் அவள் மறைவாக கண்ணை துடைப்பது புரிந்தது. கணவர் சொன்னது நினைவு வர, நீ எப்படிம்மா அப்போது நிக்கி இருந்த செட்டில் சேர்ந்தாய் என்று கேட்டாள் மாமியார். இல்லை, சேரவில்லை. நான் அப்போது தியாகம் செய்வதாக என்றவளின் குரல் விக்கியது. தியாகமா? சிங்கமா, புலியா, பேயா, பூதமா? என்ன வரப்போகிறது? சுசிதா பிடிவாதமாக வீட்டில் ஒரு பானம் கூட அருந்துவது இல்லை என்பதை கண்டிருந்த மீனலோசனைக்கு பெரிதாக என்ன நடந்ததோ என்ற பயம் நிறையவே இருந்தது. ஆனால் கணவனின் சொல்லுக்கும் அவளிடம் அதிகமான மதிப்பு உண்டு. ஏதோ மன வேறுபாடு, சீக்கிரத்தில் சரியாகிவிடும் என்று அவர் சொன்னபோது அதையும் நம்பினாள். பல விஷயங்களில், முக்கியமாக நிகிலனுக்கு தொழில் தொடங்க பணம் கொடுத்த விதம் பற்றி அவரது கருத்து சரியாக இருந்ததை அனுபவத்தில் கண்டதால் வந்த நம்பிக்கை. பங்கஜத்தின் மூலம் வெளிவந்த தகவலும் அதற்கு சரியாகவே இருந்தது. எனவே அந்த நம்பிக்கையில்தான் நிகிலன் செட்டில் எப்படி சேர்ந்தாள் என்று அவள் கேட்டதே. ஆனால் சுசிதாவின் பதில் அவளை தூக்கி வாரி போட வைத்து விட்டது. இவ்வளவுக்கு வந்த பின் முழுதும் அறியாமல் எப்படி விடுவது? தியாகம் என்கிறாள், மகனும் பிராயச்சித்தம் என்றானே. அப்படியானால் அவன் மட்டும் செய்த தவறா? நெஞ்சு பதறினாலும் இதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்பது போல ஒதுங்கிக் கொள்ளவும் மீனலோசனியால் முடியவில்லை. எனவே என்ன தியாகம், எதற்காக என்று கலக்கத்துடன் கேட்டாள். அன்றைய தளர்ச்சி காரணமோ, அன்றே தன்னந்தனியாக சுமந்து வந்த சுமை தாங்க முடியாமல் போனதோ, அல்லது மகனுக்காக இரவு முழுவதும் கூடவே இருந்ததால் இவள் நமக்கு வேண்டியவள்தான் என்று தோன்றியதோ? என்ன காரணம் என்று வரையறுக்க முடியாத போதும் மறைக்க தோன்றாமல் தன் வழக்கமான ஒதுக்கத்தை விடுத்து பழைய கதை பற்றி மாமியாரிடம் சுசிதா சொன்னாள். சுருக்கமாகத்தான் காரண காரியங்கள் பற்றி அன்று அனுபவித்த உணர்ச்சிகரமான விளக்கங்கள் ஏதுமின்றி வெறுமனே நடந்ததை மட்டுமேயாக தெரிவித்தாள். வேறு பணம் வந்துவிடும் என்று என் தந்தை நிகிலனுக்கு ஒரு பெரிய தொகைக்கு செக் கொடுத்திருந்தார். பணம் இல்லாததால் செக் திரும்பி வந்துவிட்டது. அந்த தொகைக்கு ஈடாக என்னை... என்ன சொல்கிறாய் நிக்கி? என் மகன் அவனா? சற்று மரத்த குரலில் யாருக்கோ நடந்ததை கூறுவது போல சொல்லிக் கொண்டிருந்த சுசிதா மூச்சுக்கு தவிப்பது போல ஏங்கியவாறு மீனலோசனை பேசிய விதத்தில் திடுக்கிட்டு அவளை பார்த்தாள். நெஞ்சை அழுத்தியபடி உள்ளே எரிக்கும் தீயையே பிரதிபலிப்பது போல சிவந்த முகத்துடன், கொடும் கொடும் கொலைகார பாவி போல இப்படி ஒரு நிபந்தனையை அவன் எப்படி என்று திக்கித் திணறவும் மருமகள் ஒரு கணம் திகைத்தாள். என்ன நடந்தது, ஏன் இந்த மாற்றம் என்று மரத்த மனதுக்கு சட்டென புரிய அவசரமாக மாமியாரிடம் ஓடி சென்று அவள் கையை பற்றி, இல்லை இல்லை அத்தை, நீங்கள் நினைப்பது போல அப்படி இல்லை. என் பெற்றோர் கழுத்தில் கத்தி வைத்தெல்லாம் அப்படி வில்லன் மாதிரியெல்லாம் இல்லை என்று விளக்க முயன்றாள். மூச்சு சற்று இலகுவான போதும், ஆனால் அப்படித்தானே சொன்னாய் என்று கோபமாகவே கேட்டாள் மீனலோசனி. என்னவென்று விளக்குவது? கண்களில் நீர் மல்க பெரியவளை பார்த்தாள் சுசிதா. சொல்லு, அப்படித்தானே சொன்னாய் என்றாள் மற்றவள் விடாமல் ஒரு பெருமூச்சுடன்.
கூட்டி கழித்து பார்த்தால் விஷயம் அப்படித்தான் என்றாலும் முழு தப்பும் நிகிலனுடையது என்று சொல்ல முடியாதம்மா என்றாள் அவள். புரியவில்லை. விளக்கம் சொல்வது கடினம் என்பதோடு வலி எழுப்புவதும் கூடத்தான். காயத்தில் கத்தியால் திருகுவது போல இலகுவாக நிகிலன் மீது குற்றம் சுமத்தி விடலாம். குற்றம் சுமத்தி பழி வாங்கியும் விடலாம் என்றால் இந்த தாயின் மனம் தாங்காது. அத்தோடு அது முழு உண்மையும் அல்லவே. சற்று யோசித்துவிட்டு மீனலோசனியின் கூரிய பார்வையை எதிர்கொண்டாள் சுசிதா. புரிய வைப்பது கடினம்தான் என்றாள் மீண்டும் ஒரு பெருமூச்சுடன். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் நிகழனுக்கு தோன்றியது பெரிய தப்புதான். ஆனால் அவரை தேவையற்று சீண்டிவிட்ட முதல் தவறு என்னுடையதே. என்னவோ அவரை பார்த்ததுமே ஒரு கலக்கம். அவரால் என்னவோ தலை கீழாக மாறப்போவது போல. அப்பாவின் தொழில் விஷயம் அப்போது எனக்கு தெரியாது. என்னவோ சொந்த வீட்டில் போல எங்கள் வீட்டில் நிகிலன் உட்கார்ந்திருந்த விதமும் கூடவே அவரை பார்த்து அப்பா கலங்குவது போலவும் தெரியவும் அப்பாவுக்கு தெரியாமல் இவரை உதாசீனமாக பேசி விரட்டி விட்டேன். போனில் கூட பேச விடவில்லை. என் வார்த்தைகளும் எப்படியோ சற்று அதிகப்படி தடிப்பாகவே இருந்தன. பணத்தையும் ஏமாற்றிவிட்டு அவமதிப்பது வேறா, அதுவும் ஒரு பெண்ணை கொண்டு என்று நிகிலனுக்கு ஆத்திரம் வந்திருக்கலாம். என்னை பழி வாங்க வேண்டும், அடக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கலாம். செய்த தப்புக்கு உன் தந்தை தண்டனை அனுபவிப்பதுதான் நியாயம். அவர் வெளியே இருக்க அனுமதிப்பது தப்புதானே. அந்த தப்பை நான் செய்வதானால் இதுதான் வழி. ஏற்பதோ விடுவதோ எதுவானாலும் உன் தேர்வு என்றுதான் அப்போதும் சொன்னார். உண்மையை சொல்வதும் மிகவும் கடினமாகத்தான் இருந்தது. அதில் ஏதோ கொஞ்சம் பொய் சேர்த்து இட்டுக்கட்டி நிகிலனை முழு குற்றவாளியாக்கி அவனை பெற்ற தாயையே அவளுக்கு அந்நியப்படுத்த வாய்ப்பிருந்தும் அதை செயல்படுத்த தன்னால் இயலவில்லை என்பது இன்னமும் எரிச்சல் ஊட்டியது. மீனலோசனை பிடிவாதமாக காத்திருப்பது தெரிய மீண்டும் உண்மை கதையை தொடர்ந்தாள். தேர்ந்தெடுத்தது நான்தான். பண பிரச்சனையை எந்த விதத்திலும் சமாளிக்க இயலாமல் கடவுள்தான் கதி என்று கோயிலும் பூஜை அறையுமாக கிடந்த பெற்றோர்தான். அந்த 18 வயதின் தொடக்கத்தில் எனக்கு பெரிதாக தெரிந்தனர். அவர்களது நிம்மதியை எண்ணுகையில் இது சின்ன தியாகமாகத்தான் தெரிந்தது. இது உங்களுக்கு எப்படி தோன்றுமோ, என் தேர்வு நிகிலன் சொன்ன முதல் வழியாக இருந்தது. ஆனால் அந்த 2 நாட்களும் நான் அஞ்சியது போல இருக்கவில்லை. மோசமான பழிவாங்கலை எதிர்பார்த்து போன என்னை ஒரு மகாராணி போல உணர வைத்தார். ஆனால் அப்பா கொடுத்து திரும்பி வந்த செக், அது தொடர்பாக எழுத்து மூலமான மற்ற அனைத்தையும் வாங்கி கொண்டு திரும்பி வந்த போது மகா கேவலமாக அருவருப்பாக இருந்தது. ஒரு மாதிரி சாக்கடை புழுவாகி விட்டது போல. சரி, நமக்கு என்ன நேர்ந்திருந்தாலும் அப்பா அசிங்கப்படாமல் நிலை இறங்காமல் காப்பாற்றினோம் என்ற எண்ணம் அப்போதும் அந்த வலிக்குள்ளும் இருந்தது. ஆனால் ஒரு கேவலத்தின் பலனை அனுபவிக்க மனம் இல்லாதவர்கள் போல அப்புறம் என் பெற்றோர் இருவரையும் நான் உயிருடன் பார்க்கவே இல்லை. ஒரு விபத்தில் உடனடி மரணம் என்றவளின் குரல் மறுபடியும் மரத்து போயிருந்தது. ஐயோமா என்று கூவிவிட்டாள் மீனலோசனி. அவளை வெறித்து பார்த்துவிட்டு, அப்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று மூச்சு இறைக்க கேட்டாள் சுசிதா. தியாகம் என்று நான் செய்த பிழையின் பலனை ஏற்க மறுத்துத்தான் போய்விட்டார்களோ என்ற எண்ணம் கிட்டத்தட்ட என்னை கொன்றது. அதனாலேயே எல்லா சொத்துக்களையும் தர்மத்துக்கு கொடுத்து விட்டேன். வேலையில் சேர்ந்தேன். உன் பெற்றோர் விஷயம் நிகிலனுக்கு சொன்னாயா? எதற்கு சொல்ல வேண்டும்? ஆத்திரமாக கேட்டாள் அவள். தயங்கிவிட்டு, அவனுக்கு தெரியாதோ என்று மீண்டும் வினவினாள் மீனலோசனி. மகன் முழு ராட்சசனா இல்லையா என்ற சந்தேகமா? அப்படித்தான் என்று சொல்ல விரும்பியும் மனதறிய பொய் பேச முடியாத ஒரே காரணத்தினால் தெரிந்து வந்தார் என்று ஒப்புக்கொண்டாள் சுசிதா. ஆனால் என் பெற்றோர் இல்லை. பெற்றோரின் உடம்பு இருந்த இடத்தில் அவர் நிற்பதை சகிக்க முடியாமல் வெளியேற சொல்லிவிட்டேன். அதுவும் எப்படி? ஆத்திரமும் வெறுப்புமாக விரட்டி அடித்தாளே. ஆனால் அதையும் அப்படியே சொல்ல தேவையில்லை. அன்பான அம்மாவுக்கு அவள் மனம் நோகாதிருக்க
அருமை மகன் ஒரே அடியாக அரக்கன் இல்லை என்று தான் சொல்லிவிட்டாலே அதுவே போதும். மாமியாரின் பார்வையை தொடர்ந்து மருமகளின் பார்வையும் அயர்ந்த தூக்கத்தில் இருந்த விபுவிடம் சென்றது. கேளாத கேள்விக்கு பதிலாக பிள்ளை வளர்ந்திருப்பது பிறகுதான் தெரிந்தது. ஏதோ உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவை பிரிந்த துன்பம் என்று அவ்வப்போது நினைத்தது தவறு என்று தெரிந்த போது ஒன்றும் செய்ய முடியாத நிலை. ஆனால் அதுவும் நல்லதுதான். இல்லாவிட்டால் விபு கிடைத்திருக்க மாட்டான், வாழ்வில் பிடிப்பும் வந்திராது என்று முடித்தாள் சுசிதா. மகனை பற்றி பிள்ளை சொன்னது நினைவு வர, குழந்தை உருவானது பற்றி ஏனும் அவனுக்கு தெரிவித்திருக்கலாமே என்றாள் பெரியவள். எதற்கு சொல்ல வேண்டும் என்றாள் சுசிதா முன்னை போலவே. நிகிலனை பொறுத்தவரை விலையும் விற்பனையும் அப்போதே முடிந்து போயிற்று. முன்னே பின்னே செத்தால் தானே சுடுகாடு தெரியும் என்பார்கள். அதுபோல இதை தடுப்பதற்கான வழிகள் ஏதும் அப்போது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. தெரியாத பிழைக்கு அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்றாள் நைந்த குரலில். வருத்தமாக நோக்கி, நீ சொல்வது உனக்கே சரியாக தோன்றுகிறதா? விபுக்குட்டியை தண்டனை போலவா உணர்கிறாய் என்று குறைப்பட்டாள் மீனலோசனி. தலையசைத்து, இல்லை, என் பெற்றோரின் மரணம்தான் எனக்கு தண்டனை. விபு என்னை வாழ வைக்கும் அமுதம். அவன் பிறக்கவில்லை என்றால் நானும் என்றோ போய் சேர்ந்திருப்பேன் என்றாள் சுசிதா மெதுவாக, ஆனால் தெளிவாக. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.